ஏன் இந்த தேங்காய் சுடுற பழக்கம் நம்ம தமிழ்நாட்டுல சென்னை மதுரைன்னு எங்கேயுமே இல்லாம நம்ம சேலம் நாமக்கல் பெத்து மட்டும் நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கொல்லிமலை சேர்வராயன் மலை அடிவாரத்துல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சப்ப நிறைய காட்டு யானைகள் ஆடி மாசத்துல அந்த காட்டையை அழிக்க வந்திருக்கு. அப்படி வந்த யானைகளை வன்முறை இல்லாம விரட்ட நம்ம ஊர் மக்கள் கண்டுபிடிச்ச செமையான ஐடியா தான் இது. நல்ல வாசனை மிகுந்த வெள்ளத்தையும் எள்ளையும் அவளையும் ஒரு தேங்காய்க்குள்ள அடைச்சு வேலியோரத்துல இருக்க குச்சியில சொருகி நல்ல நெருப்புல சுடும்போது அதுல இருந்து பயங்கரமான ஒரு வாசனை வந்திருக்கு. இந்த வாசனை யானைகள் அந்த வயலுக்குள்ள இறங்க விடாம துரத்தி இருக்கு. இதுதான் அந்த கதைன்னு யாரா அவங்களை நம்ப வச்சு ஏதாவது யூடியூப் சேனல் சொன்னா நம்பிடாதீங்க. இவனை கொன்னுடலாமா? உண்மையான காரணம் என்னன்னா நம்ம ஊர்ல வானம் பார்த்த பூமி. ஸோ மற்ற ஊர்கள் மாதிரி நதியை நம்பி இல்லாம நம்மளோட விவசாயம் பெரும்பான்மையா வர மழையை நம்பி தான் இருக்கும். ஸோ ஆடி 1 அன்னைக்கு இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சு நல்ல விளைச்சல் தரணும்னு வேண்டிக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மகாபாரத்துல இன்னைக்குதான் போர் ஆரம்பிச்சதுனால எதிரில் வர தடைகள் எல்லாமே உடைஞ்சு இந்த வருஷம் நமக்கு நல்ல வருஷமா அமையணுன்றதுக்காகவும் அந்த தேங்காய் சுடுதல் நடக்குது. புதிய ஆரம்பங்களை நோக்கி காலெடுத்து வைக்கிறவங்க எல்லாருக்குமே இனிய ஆடி மாத நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம உங்க ஊர்ல நீங்க என்னெல்லாம் போட்டு தேங்காய் சுடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.